ஆசிரியர் இல்லாமல் நூல் அறிமுக விழா நடைபெற்றால் சிறப்பாக நடைபெறுமா? விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதருமா அழைப்பை எட்டு இல்லாட்டி முகநூலில் பார்த்து வரவேற்கிற உங்கள் அனைவரையும் பிறனை மத்தியர்களுடைய பிள்ளைமாணவர் சங்கத்தின் சார்பாகவும் லாட்சப்பல்ல புத்தகங்களோடு மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கும் திரு அண்ணா என்ற மிகப்பெரிய மாமனிதர். ஒரு புத்தகம் வெளியிடப்படைக்குள்ள அந்த புத்தகம் ஏதோ ஒரு விடயத்து புத்தகங்களுக்கு கொண்டு வந்து தருதுன்றது மிகப்பெரிய விடயம். தமிழ் படித்துக்கொண்டு தமிழ்ல உச்சம் தொட்டவர்களையும் அழைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே கவிஞர் கிடையாது, அதனால உங்களுக்கு பாதுகாப்பு. அரபு கவிதை, சந்த கவிதை, ஐக்கிய கவிதை, நவீன கவிதை, புது கவிதை சொல்லி இவருடைய கவிதைகள் எல்லாம் ஒரு சந்த கவிதை. நான் பேரை பார்த்துட்டு நனவிடை தோய்தல் கற்றார் வசினிக்கும் அமுத சுரபி என கற்றோர்க்கும் கல்லாற்றும் கண்ணல் கவிதை என அற்றாமல் என் வாயில்வா. தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கவே. எல்லாருக்கும் வணக்கம். திங்கட்கிழமை 21 ஏப்ரல் மாதம் பாரிஸ் மண்ணில ஒரு நூல் அறிமுக விழா நடந்தது. அந்த நூலின் பெயர் நினைவிடை தோய்தல். இது ஒரு கவிதை தொகுப்பு நூல். யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரணி என்ற புனைப்பெயரில் எழுதும் ஒரு எழுத்தாளரின் நூல் தான் இந்த நூல். இந்த நூல் ஏற்கனவே யாழ்ப்பாணத்துல வெளியிடப்பட்டது. பிரான்ஸ் மண்ணில, அதுவும் பாரிஸ் மண்ணில அறிமுக விழா செய்தார். ஆசிரியர் இல்லாமல் நூல் அறிமுக விழா நடைபெற்றது. ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம், ஆசிரியர் இல்லாமல் நூல் அறிமுக விழா நடைபெற்றால் சிறப்பாக நடைபெறுமா? நிச்சயமாக இந்த நிகழ்வு மிக 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 சிறப்பாக நடைபெற்றது. ஆசிரியர் எம்முடனேயே இருந்தார். அவர் ஈழத்தில் இருந்து கொண்டு நேரடியாக அவருக்கு இந்த நிகழ்வு ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருந்தது. நேரடி ஒளிபரப்பை கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4:30 மணிக்கு மாலை தொடங்கியது. அப்ப அவர் இந்த நேரத்தை பாருங்க, நிகழ்வு முடியும் போது இரவு 7:30. அவருக்கு அங்க சாமம் தொட்டுட்டது. இருந்தாலும் அந்த நிகழ்வை தொடர்ந்து பார்த்து தன்னுடைய நய உரையையும் நன்றியுரையையும் கூறியிருந்தார். அது காணொலியிலேயே அவர் நேரடியாக ஒளிபரப்பு நடந்தது. அவர் அங்கிருந்து பேச எங்களுக்கு நேரடியாக நடந்தது. சிறப்பான ஒரு நிகழ்வு. எந்த ஆரவாரம் இல்லை, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை. நூல்களை ரசிக்க விரும்பிய ரசிகர்களும் இலக்கியவாதிகளும் எழுத்தாளர்களும் ஆசிரியர்களும் அந்த சபை நிறைந்து போய் இருந்தது. யாரையும் வா என்று கையை பிடித்து அழைக்காமல் முகநூலில் விளம்பரம் போடப்பட்டது. அங்கும் ஆர்ப்பாட்டம் இல்லாத விளம்பரம். நிகழ்வு தாமதமாக தொடங்கியது. எந்த ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் இல்லாத இந்த நிகழ்வில முக்கியமாக ஆடல் பாடல் என்ற கலை நிகழ்ச்சிகள் எதுவும் சேர்க்கப்படாமல் சிறப்பாக நிகழ்வு நடந்து கொண்டிருந்ததுதான் உண்மையிலேயே என் மனதை தொட்டபடி. அதுல அகவணக்கத்தோட நிகழ்வு தொடங்குது. எப்பொழுதும் நாங்கள் ஈழ மண்ணுக்காக போரிட்டவர்களுக்கும் வீரச்சாவடைந்தவர்களுக்கும் எங்கள் மண்ணில் தங்களுடைய இன்னுயிரை நீத்த பொதுமக்களுக்குமாக இந்த அகவணக்கம் நடக்கிறது. அகவணக்கத்துக்கு பிறகு தமிழ்த்தாய் பாடல் பாடப்பட்டது. தமிழ்த்தாய் பாடலை எழுதியவரும் இந்த நூலின் ஆசிரியரை, அதாவது ஆரணி என்ற புனைப்பெயர் கொண்ட ஆசிரியரை. அவர் எழுதிய தமிழ்த்தாய் பாடல பிரான்ஸ் மண்ணில வாழ்ற ஒரு பெண்மணி பாடியிருந்தார். மிக சிறப்பாக அந்த பாடல் பாடப்பட்டது. எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. தமிழ் மொழியை ஆழமாக காப்பியங்கள் எல்லாமே பேசப்பட்டு சிறப்பாக இருந்தது. அதை நன்றாக சிறப்பான பண்ணோட அந்த பெண்மணி பாடினார். அதற்கு பின் நிகழ்வுக்குள்ள நுழையிறம், உரைகள் தொடங்குது. வரவேற்பு உரையையும் தொடக்க உரையையும் ஸ்ரீபாஸ்கரன் அவர்கள் மிக வேகமாக வழங்கி முடித்தார்கள். இந்த உரை பேசுபவர்கள்ல ஒரு சிறப்பு என்னென்று சொன்னால், எவ்வளவு வேகமாக தங்களுடைய உரையை முடிக்கிறார்களோ அவ்வளவு வேகமாக எங்களுடைய மனதில் வந்திருந்து விடுவார்கள். நாங்கள் நினைக்கிறது மைக்குக்கு முன்னுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினால்தான் அந்த பேச்சு மக்களிடம் போய் சேரும், அல்லது அந்த பேச்சை பேசுபவருடைய கருத்து மக்களின் மனதில் பதியும் என்று. ஆனால் ஒரு உரையை பேசுபவர் தான் என்ன கருத்தை கூற வருகிறாரோ, எவ்வளவு வேகமாக மிக சுருக்கமாக சொல்லிவிட்டு செல்கிறாரோ அவ்வளவுக்கு எங்கள் மனதில் பதியப்பட்டு விடுவார் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தலைமை உரையை வாசுதேவன் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். மிக சிறப்பான தலைமை உரை. கவிதை என்பதற்கான அழகிய பொருளையும் கொடுத்து, தனக்கு பிடித்த கவிதைகள் நிறைய பேசியிருந்தாலும் கூட அந்த கவிதைகளுக்குள்ள நிறைய போயிட்டார். உள்ளுக்குள்ள போய் நிறைய கவிதைகளை தொட்டு பேசிட்டார். ஏனென்று சொன்னால் எங்களுக்கும் கவிதை படிக்க அந்த வாய்ப்பை தரணும்.
தொடர்ந்து அவர் கவிதைகளை தொட்டுட்டார்னு சொன்னா பிறகு எங்களுக்கு சுவை போயிடும். ஆனாலும் அவர் அந்த ஒவ்வொரு கவிதைகளுக்கும் தனக்கும் அதற்கான ஒத்துப்போதல் முரண்பாடுகளையும் அந்த உரையில பேசியிருந்தார். அவரை தொடர்ந்து நூலாசிரியரின் நண்பனான தேவன் அவர்கள் நூல் அறிமுக உரையை தந்திருந்தார். ஆயத்தம் இல்லாத உரையோ என்று கூறும் அளவுக்கு அவருடைய உரை இருந்தது. இந்த பயண களைப்பு, வேலை களைப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு நிகழ்வை செய்யும் பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய விடயத்தை சிறப்புற செய்ய முடியாமலும் போற தடையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட தன்னுடைய நண்பனுடைய நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றிருக்குது, இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம் என்ற ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கூட அவர் அந்த உரையை சிறப்பாக நடத்த முடியாமல் இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். இருந்த போதும் தன்னுடைய நண்பன் சார்ந்த பல விடயங்களையும், அவர் இந்த நூல் எழுதுவதற்கான சந்தர்ப்பங்கள் எப்படி ஏற்பட்டது என்பதையும், தன்னுடைய பாலியல் நண்பனோடு தன்னுடைய பாலியல் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதையும் சிறப்பாக கூறியிருந்தார் தேவன் அவர்கள். தேவன் அவர்களை தொடர்ந்து நயவுரையை நிறைய பேர் கொடுத்திருந்தார்கள். மோகனதாஸ் அவர்கள், உதயராணி என்ற ஒரு பெண்மணி ஆசிரியர் அவர்கள், கருணாநிதி என்ற எழுத்தாளர், பொன்ராசா அவர்கள், அதோட மருத்துவ மாணவியாக பிரான்ஸ் நாட்டில் சிறு வயதுல வந்து இன்னைக்கு மருத்துவம் பயின்று கொண்டிருக்கிற, அது மருத்துவம் பயின்று கொண்டிருக்கிற ஆரம்ப நிலையில அவர் கிட்டத்தட்ட முக்காவாசி மருத்துவ கல்வியை முடித்திருக்கிற நிலையில 25 வயது இளம் பெண் ஒருவர் பேசியிருந்தார். அவருடைய பேச்சு உச்சம் தொட்ட பேச்சாக இருந்தது. அவருடைய பெயர் விஜயதர்ஷினி. இத்தனை பேரும் நய உரை கூறியிருந்தார்கள். இந்த நய உரையில நான் சொன்னது போல, நான் சொன்ன அத்தனை பேர்களும் பேராசிரியர், ஆசிரியர், எழுத்தாளர், கவிஞர், மருத்துவ மாணவி என்று சொல்லி மிக உச்சம் தொட்ட மிக உயரத்தில் இருக்கிற ஆட்கள் தான் பேசினார்கள். உரைகளும் வேகமாக, அவ்வளவாக இழுப்பில்லாமல் வேகமாக முடிஞ்சிருந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். சில விடயங்கள் ஒருவர் சொன்னதை பற்றி முரண் கருத்துகளும் பேசப்பட்டிருந்தது. நீங்கள் பார்க்கும் கவிதையின் வடிவம் அப்படியாக இருக்கிறது, நான் அந்த கவிதையை பார்க்கும் பொழுது இப்படி பார்க்கிறேன் என்று சொல்லி, அதில் அந்த விஜயதர்ஷினி என்ற மருத்துவ மாணவி இந்த பேச்சு உச்சந்தொட்ட பேச்சாக இருந்தது. அதே போல பொன்ராசா என்ற கவிஞருடைய நயவுரை கவிதை வடிவிலேயே கொடுத்திருந்தார். மிக சிறப்பாக இருந்தது. எப்படி நாம் விஜயதர்ஷினி இந்த பேச்சை கண் வெட்டாமல், செவிகளை வேறு இடமும் செலுத்தாமல், ஐம்புலங்களும் அவவை நோக்கி செயல்பட்டதோ, அதே போல பொன்ராசா அவர்களுடைய கவிதையும் என் மனதை தொட்டது. கிட்டத்தட்ட 4-5 பக்கங்களை கொண்டிருந்த கவிதை தான். என்னுடைய நயவுரையில கவிஞருடைய கவிதை நூலுக்கும் கவிஞருக்கும் கவிதை வடிவிலேயே பாமாலை சூடியிருந்தது சிறப்பு. பொன்ராசா அவர்களுடைய கவிதை எல்லாருடைய மனதையும் நிச்சயமாக தொற்றிருக்கும். அந்த கவிதையில இந்த நூலில் இருக்கிற கவிதைகளை தொட்டு தொட்டு அதற்கு தான் என்ன மாதிரியான எண்ணப்பாடு கொண்டிருக்கிறன்றதையும் கவிதை வடிவிலே சொல்லிக் கொண்டு போனது சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே பாராட்டக்குரிய விடயம். எம்மவர்களுள் சிறப்பான கவிஞர்களும் சிறப்பான எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள் என்று அறியக்கூடிய வாய்ப்புகள் இப்படியான இலக்கிய நிகழ்வுகளுக்கு போகும்பொழுதுதான் கிட்டுகிறது. ஆகவே இலக்கியம் சார்ந்து தேட விரும்புபவர்கள் இப்படியான நிகழ்வுகளை விட்டுவிடாதீர்கள். மீண்டும் கிடைப்பது அரிது. அப்படியான ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு என்று நான் கூற வேண்டும். அதன் பின் இந்த நூலில் இருந்து 2 பாடல்களை அல்லது 2 கவிதைகளை மறுபடியும் தமிழ் தாய் வாழ்த்து பாடிய பெண்மணி, அதாவது விஜயதர்ஷினியுடைய தாயார் தான், அவரே ஒரு பண் போட்டு அந்த 2 பாடல்களையும் பாடி எங்களை மகிழ்வித்தார். அதற்கு பிறகு ஒரு சின்ன தேநீர் இடைவேளை. அதன் பின் நூல் வெளியீடு அல்லது நூல் அறிமுகம் பெற்றுக்கொள்பவர்கள். இதில் அந்த நூலை அறிமுகப்படுத்த வேண்டி நின்றது எப்படி என்று சொன்னால், ஸ்ரீபாஸ்கரன் அவர்கள் மிக அருமையாக சொன்னார். லாட்சாப்பல்ல புத்தகங்களோடு மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை கழித்துக் கொண்டிருக்கும் திரு அண்ணா என்ற மிகப்பெரிய மாமனிதர், மற்றவர்களை வாசிக்க தூண்டும் எண்ணம் கொண்டவர், மற்றவர்களை ஊக்குவிக்கக்கூடியவர், தமிழ் தேசியம் மீது மிக பற்று கொண்டவர், தமிழ் எழுத்துக்கள் மீது மிக பற்று கொண்டவர். அவர் வாசிக்காத நூல்களே இருக்க முடியாது என்ற அளவுக்கு திருவண்ணா என்பவர் ஒரு அமைதியான மாமனிதர். அவருடைய கையால் தான் இந்த நூல் வெளியிட வேண்டும் என்று ஸ்ரீபாஸ்கரன் அவர்கள் அழைத்திருந்த போது நான் உண்மையிலேயே மகிழ்ந்து போனேன். ஏனென்று சொன்னால், எப்பொழுதுமே புகழ் பெற்றவர்களை கூப்பிட்டுத்தான் நூல் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் காலம் இது. ஆனால் ஒரு அமைதியான, அடக்கமான, சிறப்பான மாமனிதனுடைய கையால் இந்த நூல் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைத்த போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது.
ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஆரவாரம் இல்லாத சிறப்பான ஒரு நூல் வெளியீடு. நான் முதலே கூறியது போல கலை நிகழ்ச்சிகள் எதுவும் அங்கு இல்லை. ஆடல் இல்லை, பாடல் இல்லை. அதாவது தமிழ்தாய் பாடலும் அந்த நூலில் இருந்த 2 பாடல்களை மட்டும் வெகு வேகமாக பாடி முடித்திருந்தார் அந்த பெண்மணி. ஆடல் இல்லை, பாடல் இல்லை, அமைதியான ஆனால் சிறப்பான ஒரு நூல் வெளியீட்டுக்கு போன திருப்தி எனக்கு கிட்டியது. அதன் பின் இந்த நூல் ஆசிரியரான சிவபால சுந்தரம் என்னும் ஆரணி என்ற புனைப்பெயரை கொண்டவர் எங்களுக்கு நேரலையில் வந்து தன்னுடைய இந்த நிகழ்வு சார்ந்த கண்ணோட்டத்தையும் தான் எப்படி நெகிழ்ந்து போனேன் என்ற விடயத்தையும் நன்றியுரையையும் கூறினார். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குறிப்பிட்டு அவர்கள் கூறிய கருத்துகளையும் தான் செவி மடுத்ததை இட்டு தெரிவித்து இப்படியும் பார்க்கிறார்கள் கவிதையை என்று அவரும் ஆச்சரியப்பட்டு, முக்கியமாக அந்த மருத்துவ மாணவியினுடைய கருத்தை அவர் தான் ஏற்றுக்கொண்டதாகவும், எல்லாரும் தன்னுடைய கவிதையை ஒரே நோக்கில் பார்க்கும் பொழுது இந்த பெண்மணி மட்டும் இப்படி பார்த்திருக்கிறாரே, இது வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி அதை அழகாக ஏற்றுக்கொண்டதாகவும் எடுத்துக்கொண்டு, ஈழத்துல அவர் இருக்கிற ஊர்ல 40 டிகிரி வைக்கியாம் ஒரு ரூமுக்குள்ளதான் அவர் அடப்பட்டு நின்று இந்த நேரலைய பார்க்க வேண்டிய கட்டாயம். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அந்த 4 மணி நேரமும் அவர் அந்த அறைக்குள் அடப்பட்டு, அந்த 40 டிகிரி வெக்க அறைக்குள் அடப்பட்டிருந்து இந்த நிகழ்வை தான் பார்த்ததாகவும், வெளியில என்னதான் வெக்கையா இருந்தாலும் தன்னுடைய உள்ளம் குளிர்ந்து போயிருந்தது. யாழ்ப்பாணத்துல கூட இந்த நிகழ்வு இப்படி சிறப்பாக நடைபெறல. அங்க உரையாற்றியவர்களுடைய உரைகளை விட இங்கு உரையாற்றியவர்களுடைய உரை சிறப்பாக இருந்தது என்று சொல்லி உள்ளம் மகிழ்ந்து பேசியிருந்தார். அவர் எப்படி உள்ளம் மகிழ்ந்தாரோ அதே போல அங்கு சென்றவர்களுக்கும் நிச்சயமாக உள்ளம் மகிழ்ந்தே வெளிவந்திருப்பார்கள் என்றுதான் நினைக்கிறேன். முக்கியமாக நான் மகிழ்ந்து வந்தேன். ஏனென்று சொன்னால் ஒரு நூல் வெளியீட்டு விழா 100% நூல் வெளியீட்டு விழாவாகவே அமைந்திருந்தது. அதுதான் இந்த நூல் வெளியீட்டு விழாவின் வெற்றி என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து இப்படியான வழியில நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றால் சிறப்பாக இருக்கும். இன்னொரு கருத்தை நான் கூற விரும்புகிறேன். இன்று நூல் வெளியீட்டு விழா அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வுகளுக்கு நடனமாட குழந்தைகளையோ பாடல் பாட குழந்தைகளையோ பெரியவர்களையோ அழைத்திருந்தால் அவர்களுக்கு நினைவு பரிசு என்று ஒன்றை வழங்குகிறோம். அந்த நினைவு பரிசை தேர்வு செய்பவர் அந்த நிகழ்ச்சியை தொகுப்பவர், வழங்குபவர் அல்லது நிகழ்ச்சி பொறுப்பாளர். அவர் தனக்கு என்ன பிடிக்குமோ, தன்னுடைய கணக்கு வழக்கில என்ன பொருளை வாங்க முடியுமோ அதை வாங்கி கொண்டு வந்து அந்த நினைவு பரிசாக கொடுக்கிறார். அது பெறுபவர்களுக்கு பயன்பெறுமா இல்லையா என்று தெரியாது. ஆனால் எனக்கு என்ன கேள்வி எழுகுது என்று சொன்னால், இப்படியான நிகழ்வுகள்ல நடக்கிற கலைகளுக்கோ உரையாற்றுபவர்களுக்கோ நினைவு பரிசு என்பது கொடுக்க வேண்டுமா என்ற கேள்வியும் எனக்கு இருக்குது. இதற்கான பதிலையும் நீங்க சொல்லுங்க. வாங்கோ, இந்த நிகழ்வுக்குள்ள போகலாம். நிகழ்வை பார்த்து மகிழுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இல்லாட்டி முகநூலில் பார்த்து வரவேற்கிற உங்கள் அனைவரையும் பிறனை மத்திய கல்லூரி பிள்ளைமாணவர் சங்கத்தின் சார்பாகவும் நூலாசிரியர் இன்றைய விழாவின் நாயகன் சிவபால சுந்தரன் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கவே, செந்தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கவே, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கவே, செந்தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கவே, அமிழ்தான மொழியாம் தமிழ் வாழ்கவே, அகிலத்தில் முதல் மொழியாம் தமிழ் வாழ்கவே, இயலிசை நாடக தமிழ் தமிழ் வாழ்கவே, இறைமொழியாம் அருள் மொழியாம் தமிழ் வாழ்கவே, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கவே, செந்தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கவே, இயலிசை நாடக தமிழ் தமிழ் வாழ்கவே, இறைமொழியாம் அருள் மொழியாம் தமிழ் வாழ்கவே, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கவே,
செந்தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கவே. விஞ்ஞானம் விஞ்ஞானம் விளம்பிடும் மொழியாம், அஞ்ஞானம் தனி போக்கும் அற்புத தமிழாம். வள்ளுவன் முப்பாலில் வாழும் தமிழ், வள்ளலார் அருட்பாவில் வளரும் தமிழ். தொல்காப்பியன் வகுத்த சீர்மை தமிழ், தில்லை சிவன் தேர்ந்த தெய்வ தமிழ். யாதும் மூரணவே போற்றும் தமிழ், யாவரும் எங்களிதன வாழ்த்தும் தமிழ். அகமன்றும் புறமன்றும் வாழும் தமிழ், அறம் போற்றி மரம் சாற்றி வளரும் தமிழ். தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கவே. செந்தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கவே. நெல்லை நகர் நாவலன் காத்த தமிழ், வல்லவி உலானந்தன் வளர்த்த தமிழ். சங்கத்தமிழ் எங்கள் தங்கத்தமிழ், மங்கா தமிழ் உலகு வணங்கும் தமிழ். சிலம்பொடு மகளை சிந்தாமணி, சீரணி குண்டலம் வளையாவதி. இளங்கிட இளமையாய் என்றும் வாழும் எங்கள் தமிழ் என்றும் வாழ்க வாழ்க. தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கவே. செந்தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கவே. தமிழ் வாழ்கவே. ஒரு புத்தக வெளியீட்டு விழான்னு சொல்றது வந்து எப்பவுமே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. தனியா ஆட்களை சந்திக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு புத்தகம் வெளியிடப்படைக்குள்ள அந்த புத்தகம் ஏதோ ஒரு விடயத்து புத்தகங்களுக்கு கொண்டு வந்து தருதுன்றது வந்து மிகப்பெரிய விடயம். அதுவும் இந்த நாளையில வந்து வாசிப்பு சரியா மங்கி போன ஒரு காலம். எல்லாரும் அவைவனுடைய போனை வச்சு கொண்டு, முந்தைய ஒரு காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி நாங்க மெட்ரோக்குள்ள போன வேண்டா காலையில ஒவ்வொருத்தரோட புத்தகத்தோட அநேகமா ஒரு கட்டத்தில் நல்ல ஞாபகம் இருக்கு. மோந்து சொஃபி என்று சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று வந்து ஒரு நாள் விடிய மெட்ரோக்குள்ள இறங்கி போறேன். அந்த மோந்து சொஃபி கிட்டத்தட்ட மெட்ரோக்குள்ள இந்த பாதி பேரிட்டே இருக்கு. ஒரு புத்தகம் ஒரே நாள்ல ஒரு பாதி பேரிட்டே இருக்கு. அவ்வளவு ஒரு ஃபேமஸான ஒரு புத்தகம். அதுக்கு தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு வந்தது. ஜோஸ்டன் கார் என்ற ஒரு நோர்வேஜியன் எழுதுற புத்தகம். இப்ப அப்படி இந்த வாசிப்புகள் எல்லாம் அப்படி குறைஞ்சு கொண்டு போற நேரத்துல இது எங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழர்களுக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுவதுக்கும் இதுதான் எல்லாமே. இப்ப எல்லாருமே இந்த இதுக்குள்ளதான் எங்களோட வாழ்க்கையை வச்சிருக்கோம். என்னத்தை செய்யறனாலும் இதுக்குள்ளதான். இப்ப ஜெமினி வந்துடுது, ChatGPT வந்துடுது. எது வந்தாலும் என்ன கேட்டாலும் அது பதில் சொல்லும். நாங்கள் பேசாம இருக்கலாம். மூளை எல்லாத்தையும் நாங்க அடைய வச்சுட்டோம். முந்தைய எங்களுக்கு ஒரு 100 டெலிபோன் நம்பராவது பாடம் இருந்தது. இப்போ ஒரு டெலிபோன் நம்பர் பாடம் இல்லை. எல்லாரும் எங்களோட மூளையை நீட்டி விட்டோம் இதுக்குள்ள. எங்களோட மூளை இப்ப எங்கள்ட்ட டெலிபோன் வந்து இப்படியான ஒரு சூழ்நிலையில ஒரு புத்தகம் வெளிவாடுதுன்றது ஒரு பெரிய முடிவு. இப்படி ஒரு புத்தகம் வெளிவரைக்குள்ள நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுகிறோம், அதை வாசிக்கிறோம், அதை பற்றி கருத்துல பகிர்ந்து கொள்றோம். குறிப்பாக வந்து முரண்பட்டும் கொள்றோம். அந்த முரண்பாடு இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு புத்தகம் வர்றதுல பிரயோசனம் கூட இல்லை. ஏன்னா அந்த முரண்பாடு தான் அடுத்த கட்டத்துக்கு எங்களை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய நூல் அறிமுக உரை. அருட்பெரும் சோதி சக்தி துணை நாடி வேலனை பழைய மாணவர் சங்கத்தினரின் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற இளையோர்கள், பெரியோர்கள், அப்பா அம்மா, இங்கு பிறந்தவர்களையும் இங்கு தமிழ் படித்துக்கொண்டு தமிழில் உச்சம் தொட்டவர்களையும் அழைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே மருத்துவ மாணவியையும் அழைத்திருக்கின்றேன். நம்பதில்லை. இந்த தொடக்க உரை மற்றது தலைமை உரை ஆட்சி சென்றிருக்கிறார்கள். தமிழ் மொழி வாழ்த்து என்ற அந்த வாழ்த்தை நண்பரிடம் கூறினேன். தமிழ் மொழி வாழ்த்து அல்லது தமிழ் தாய் வாழ்த்து என்று ஒன்றை சேர்த்துக் கொள்ளலாமே சொல்லி உடனே ஓரிரு நாட்களில் அந்த வாழ்த்து வந்து
அமைந்தது. அடுத்ததாக ஒரு பராசக்தியின் மகனின் புத்தகத்தை ஒரு பராசக்தியின் மகனாக நான் என்று இதில் தொகுத்து வழங்குவதில் நானும் பெருமை அடைகிறேன், விளங்கிக் கொள்ளும் என்று நினைக்கிறேன். நண்பர் தம்பி பி மோகனவாசன் அவர்கள் அவருடைய உரை மிகவும் சிறப்பாக இருக்கும். நாங்கள் பல தடவை இதை கேட்டிருக்கேன். இதுல ஒரு சீக்கிரம் எல்லாரும் பேச வந்திருக்கீங்க. வாசகம் முதல் வந்துச்சு. வந்தா என்ன நடக்கும்னா ஒவ்வொரு கொண்டு வந்திருக்கிற தாக்க திட்டமிட்டு ஒவ்வொரு ஆயுதமாக அப்படியே போய்கொண்டே இருக்கு. அப்படியே போய் இப்படியே அடுத்தது நிற்கிறது. மற்றது என்னன்னு சொன்னால் இந்த நான் ஒரு கவிஞர் கிடையாது, அதனால உங்களுக்கு பாதுகாப்பு என்னன்னு சொல்லியிருந்தால் என்னுடைய கவிதை இன்னொரு புத்தக வடிவத்திலே என்னுடைய கவிதைகளை சிலாகித்து பேசுகின்ற அந்த நிலைமை ஒன்றும் பெறாது. அதனால நீங்கள் தப்பிக்கொள்வீங்க. அப்ப இவர் மீது எனக்கு ஒரு பெரிய மரியாதை. அதனாலதான் இவர் ஒரு விழாவில் கண்டனத்தில் இந்த புத்தகத்தை தந்து இதோட நீங்கள் வந்து ஒரு நயம் அந்த விமர்சனம் வேண்டாம், நயத்தை நீங்கள் கூற வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அன்பும் நட்பின் நிமித்தமாக நான் இதை ஒப்புக்கொண்டேன். உண்மையில அந்த புத்த வாசகர் குறிப்பிட்டதை போல அதில் வாசம் அதை தொட்டது. அவர் ஒரு கட்டத்துல வந்து நல்ல கவிதைகள் வரவில்லை என்கின்ற அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடுதான் தான் எழுத முன்னுக்கு வாரேன். அதான் அந்த விஷயம். அப்ப அதுல வந்து தன்னுடைய மனச்சாட்சியாக சொல்ற விஷயம் வந்து தென்னை குத்துற மாதிரி, ஆனா உண்மையான ஒரு அடி ஒன்று அடிக்கிறார் சமூகத்துக்கு. அப்ப அந்த விஷயம் வருது. அடுத்த இன்னொரு விஷயம் என்ன, நான் வாசு பேசாத அங்கால போறேன். அதுல அந்த விருதமண்ட கவிதையில அந்த விஷயம் எல்லாம் சொன்னது உண்மை. அதுக்குள்ள நீங்க கவனிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த கணவன் கடைசி வரையும் என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா அவருக்கு மச்சம் சாப்பிட விருப்பம், ஆனால் சாப்பிட மாட்டார். வாய்ப்பு இருக்குது, ஆனா அதை சொல்லி இதை சொல்லி ஏனென்றால் கடைசியா முடிக்க சொல்லுவார், அவள் விருதம் இருக்கிறது எனக்கா. அப்ப அதை ரெஸ்பெக்ட் பண்றாரு. அப்ப அதுக்குள்ள அந்த அன்பு பிணைப்புன்றது ஒரு மனுஷரை விடுபட்டு போக முடியாத ஒரு சங்கிலி மாதிரி அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த உறவு இல்லையா? அப்ப அந்த விஷயம் வந்து அங்க போகும். மற்றது முதல் அந்த தாயை பற்றி அந்த முதல் கவிதை போய் நான் நிறைய கவிதை குறிப்புகளை எழுதினார். அந்த தாயை பற்றி சொல்லிட்டுல வந்து அந்த தாய் வந்து இப்ப நானோட ஒரு கவிஞன் வந்து ஒரு சில வரிகள் இல்லாட்டி ஒரு பெரிய கவிதைகள்ல எழுப்பக்கூடிய அந்த ஒரு பரவச உணர்ச்சியை ஒரு தாய் வந்து நீங்க எளிதாக 1-2 சொற்களில் கொஞ்சம் மாறி இருக்குது ஏதோ ஒரு சொல்லுவா இந்த அம்மா. அந்த சொல்லி உங்களுக்கு ஒரு கவிதையை விட ஒரு பரவச உணர்வை ஏற்படுத்துற பல விஷயங்களை கொண்டு வந்தது. அப்படியான அந்த தாய்க்கும் தனக்கும் இடையிலான அந்த உறவும் பிரிவும் வந்து போகிற போக்கு எல்லா இடமும் சொல்லிக்கொண்டே போனார். மற்றது இவர் இன்னொன்றை சொல்லி சொன்னார், கண்டதை எழுதக்கூடியவர், ஆனால் கண்டதையும் எழுதார்கள். உண்மையில நான் உங்களுக்கு தெரியும், நான் கல்வி பணியில் இருக்கிறேன், சமூகம் சார்ந்து இயங்குகிற ஒரு ஆள். ஒரு கவிதை தொகுப்பை நான் வெளியிடுவதற்கு நான் ஒப்புக்கொள்ள நான் நிறைய யோசிக்க வேண்டியது. ஏன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய பின்னணி என்ன, யார் இதை எழுதின, அப்படி பார்க்கல அந்த கவிதைகளை வாய்ச்சி கொண்டு போய்கல அவருக்கு சமூக பொறுப்பு இருக்கு. மிகச் சரியான விஷயங்களை நல்லது எழுதணும்னு சொல்லி யோசிக்கிறார். அப்ப இப்படியான புத்தகத்தை வெளியிடுறதுக்கு அல்லது இதை பற்றி கருத்தை சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் பெருமையான இருக்கேன். சொன்னா அந்த புத்தகத்தை முழுமையாக வாசிக்க என்னால் இயலாட்டிலும் கூட ஒரு அரைவாசிக்கு மேல வாசிச்சிருக்கிறேன். அப்ப வாய்ச்சல தெரியுது வந்து அவர் ஒரு சமூக அக்கறை இருக்கு, நல்ல விஷயங்களுக்கு. இன்னொன்று கூடுதலாக என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் படைப்பு இலக்கியங்கள் எழுதுகிற ஆட்களா இலக்கியங்கள்ல கவிதைகள் எழுதுறோம். ஆனால் எங்களுடைய 2000 ஆண்டு கால கணக்கு இலக்கியங்களோ இல்லாட்டி வந்து 10 இலக்கியங்களோ அவ்வளோ இருக்கு. பாரதியார் இருந்து எல்லாமே இருக்கு. ஆனா அதையெல்லாம் படிச்சார்கள் இல்லை. ஆனால் இதனுடைய கவிதைகளை பாக்கியங்கள்ல திடீரென்று பாரதியார் தலையெட்டி பார்ப்பேன், திடீரென்று புதுவை ரத்னதுரை இருப்பேன். அப்ப இந்த மனுஷன் நிறைய படிச்சு போட்டு ஒரு கட்டத்துலதான் எழுதணும்னு சொல்லி எழுது. ஆனால் என்னிட பெரும்பாலான ஆட்கள் என்று சொல்லி சொன்னா சமூக வலைத்தளங்களை நீங்கள் பார்ப்பீங்க, எழுதுவாங்க. அதுக்கு 10 பேர் லைக் பண்றவங்க இருப்பாங்க. கவிதை தொகுப்பு கவிதை வகையாளர்களுக்கு பல உண்டு. மரபு கவிதை, சந்த கவிதை, கைக்கூ கவிதை, நவீன கவிதை, புது கவிதை சொல்லி இவருடைய கவிதைகள் எல்லாம் ஒரு சந்த கவிதை, ஓமான உபயங்கள், சுருக்கமான மரபளவு இல்லாமல் நவீனம் இல்லாத வாசித்து ரசிக்கக்கூடிய மாதிரியான கவிதைகளை உள்ளடங்கி இருக்கிறது. 2005ஆம் ஆண்டு வித்தியாலயம் மேகசின் ஒன்று சிறப்பியல் வெளியிட்டு கொண்டு நான் பழையோர் சங்கத்தால் அதில் எங்களூர் பூவர் சேர்ந்து ஒரு கவிதை எழுதி இருந்தேன். அப்போ பார்த்து வியந்தன்
இப்படி ஒரு கவிஞர்களோட பகுதியில் இருக்கிறானா என்னோட பள்ளிக்கூடத்தில் இருக்கிறான் அப்பா பார்த்து வியந்தான். ஆனால் அப்பா ஆளை ஆரம்ப அவிய பழகில்லை. அவர் அப்பயே அவர்கிட்ட புலமையை கண்டுபிடிச்சினான். இப்போ அது சரியாக வந்திருக்கு நான் நினைச்சது. மற்றது இந்த கவிதை கோபங்களை கூட வலி சிம்பிளாக நகைச்சுவையாக தோல்ல தான் சொல்லி கொண்டு போறேன். அப்போ அந்த கோபத்தில் சொல்ற வார்த்தை உரைக்காம போகுமோ இந்த அப்படி ஒரு யோசிக்க வேண்டியிருக்கு. அதிகமான கதைகள் எல்லாம் நையாண்டி வண்டியும் நளினமாகவும் அது ஒரு நுட்பம் தான். மனசை நோகாம ஏனென்றால் எல்லா கவிதையும் எங்களை நோக்கியும் உங்களை நோக்கியும் இருக்குது. கவிதைகள் வாசிக்கைகளை மன நோகாம செல்ற ஒரு முறை, அந்த முறையை வரவேற்கலாமா அல்ல அந்த தாக்கம் இல்லாமல் இருக்கும் மக்களுக்கு அப்படி ஒரு முரண்பாடு எண்ணம் இருக்கிறாங்க. இந்த கவிதைகளில் அதிகமாக நாவல் இங்கே எல்லாம் புலம்பெயர்ந்த சூழலில் இருந்து வந்த படைப்புகளைத்தான் வாசிச்சிருக்கிறோம். சில அதிகம் நாவல கவிதைகளும் இது முழுக்க புலத்து நிகழ்வார். அவர் புலத்தில் பார்த்து பேசின அவ்வளவு மக்களையும் நம்மோடு முறையாட வச்சிருக்கிறார் கவிதைகளோட. அங்கே மரம் இருக்கு, துளா இருக்குது, கிணறு இருக்குது, கிணத்தடி இருக்கு, மாட்டு மால் இருக்கு, தலைவாசல் இருக்கு, சத்தம் இருக்கு, கோடாலி இருக்குது, கடல் இருக்கு, காடு இருக்கு, குளம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் நமக்கு கொண்டு வந்து காட்டி இருக்கிறார். கவிதைக்குள்ள போயிட்டு வெளியே வர இல்லை. நாம இருக்க ஊருக்கு போய் வந்த மாதிரி இருக்கும். ஊருக்கு போய் வந்து இருக்கிறதோட அந்த சமூக இயங்கியலையும் அங்கே இயங்கிய முரண்பாடுகளையும் கோபங்களையும் நல்ல சின்ன முறை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளலாம். மோகம் சென்ற முறை. ஆகவே இது வரவேற்க ஒரு நல்ல ஒரு படைப்பு. நன்றி. இந்த கவிஞர் வந்து தேவன் நாங்கள் எல்லோரும் சமகாலத்தில் வேலை மத்திய கல்வியில் கல்வி பெற்றோம் என்றதும் எனக்கு நினைவிடை தோய்ந்த அந்த நினைவு திரும்ப வந்தது. முதல் நான் அந்த பேரை பார்த்துட்டு நினைத்தது நினைவிடை தோய்தல். அப்ப ஒரு கவிஞருடைய கற்பனை தான் இது. கவிஞர் என்றால் நாங்கள் நினைப்போம் பெண்கள் இல்லாமல், பெண்களின் அழகு இல்லாமல், அந்த நிலவு இல்லாமல், காதல் இல்லாமல் ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டு வர கவிதைகளையும் கவிஞர்களையும் பார்த்த கண்களுக்கு எனக்கு பொதுவாக சிறுகதைகள் விருப்பம். இந்த கவிதைகளில் அவ்வளவு நாட்டம் இல்லை. காரணம் ஏதோ ஒன்றை வர்ணிக்கிறது, ஒரு அசிங்கமான வர்ணனை, அது பார்க்கறது எல்லா விதத்தான் எழுதினா வித்தியாசம் இல்லை. ஒரு சில வித்தியாசமா இருக்குன்னா அந்த வரிசையில தீபகம் தந்த கவிஞர்கள் பலர் இருக்கிறார்கள். எனக்கு திரு வேந்தனார் அவர்களும் திரு தில்லைச்சோன் அவர்களும் என்னுடைய நினைவிலே அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள், எங்கள் வீட்டு தோட்டத்தில் மலர்ந்த மல்லிகைகள். ஆனால் நாங்கள் எப்பொழுதும் மாற்றான் தோட்டத்தில் மலர்ந்த மல்லிகை தான் போற்றுவோம் முடிய, பாரதியாரையும் பாரதிதாசனையும் போற்றுவோம் முடிய, வேந்தனாரையும் தில்லைச்சிவனையும் திரு ஆரணி அவர்கள் இவர்களையும் நாங்கள் போற்றுவது குறைவு. ஒரு தாழ்வு மனப்பாடு இருக்கிறது. எங்கள் வீட்டு சாப்பாட்டிலும் பார்க்க ஏதோ பக்கத்து வீட்டு சாப்பாடு செய்யும், ஏதோ ஒன்று எங்கள் ஊரிலும் பார்க்க பக்கத்து நல்லதோ, இப்படி ஒரு அந்த ஒரு தாழ்வு மனப்பாடு தெரியல. பொதுவாக நாங்கள் எம்மவர்களை போற்றுவது குறைவு. இந்த இடத்திலே நான் நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல ஒன்று எனக்கு ஒரு இது சொல்ல வேணும். நான் ஊர்ல படித்த பிறகு யாழ்ப்பாணம் கல்விக்கு போன பிறகு அநேகம் பேர் இந்த ஊர் பேரை சொல்ல மாட்டேன். என்னடா எங்க பிறந்த கேட்டா கந்தர் மடம்னு சொல்லுவீனா, இதோடு சொல்லுவீனா, எனக்கு புது விஷயமா இருக்குது என்று போட்டு நான் வேலனைன்னு சொல்லுவேன். நீங்க தீபம்னா நான் தீவுதான் எனக்கு விளங்கவில்லை. அப்ப அதுக்கு அந்த பார்வை கதை கொஞ்சம் வித்தியாசம் போன பிறகு என்னோட தந்தையாரம் வந்து நான் கேட்டேன், ஐயா ஐயான்னு சொல்லுவோம். இவங்களை என்ன தீவான்னு சொல்லினா தீவான்னு சொல்லினா அது என்ன பிரச்சனை. அவர் சொன்ன நீ போய் சொல்லு இலங்கையோ தீவுதான் அது சொல்லு. ஆனா அந்த மண்ணிலே வெள்ளந்திகளாய் வாழ்ந்த மக்கள் நாங்கள். தீபகம் தந்த இந்த கவிஞர் பெருமக்களுடைய கவிதைகள் அந்த வெள்ளந்தி வாழ்க்கையையும் அது காலப்போக்கில் காலம் கடந்து பாதை கடந்து போன பிறகு அந்த வெள்ளந்தி வாழ்க்கையில் விட மாற்றங்களும் அவர்தான் நினைவிடை தோய்தல். மிக அருமையான கவிதைகள். இது எல்லோருக்கும் பிடிக்கும், படித்தவைக்கும் பிடிக்கும், கொஞ்சம் படிக்காதவைக்கும் பிடிக்கும். என பேச்சு மொழி சொன்ன மாதிரி வருங்காலத்துல எங்களுடைய இங்க பிறந்த குழந்தைகள் இந்த பேச்சு மொழி என்றால் என்னவென்று தெரியாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு அதுதான் பேச்சு மொழி, இதுதான் எங்கள் வடமொழி பேச்சு மொழி. இந்த வாழ்க்கை முறை எல்லாத்தையும் சிறந்த ஒரு நூலாக நான் கருதுகிறேன். இதுல என்னன்றா இதுக்கு வரையறை இல்லை. எல்லா மக்களையும் தள்ளி கொண்டு போற அம்மாவை பற்றியும் மனைவியை பற்றியும் ஆடி புறவை பற்றியும் பொங்கலை பற்றியும் அக்கம் பக்கத்தை எல்லாரையும் எழுதி கொண்டு கடைசியாக கொரோனாவை பற்றியும் எழுதி, அரசியலை பற்றியும் எழுதி, போராட்டத்தை பற்றியும் எழுதி, வாழ்ந்த மரபுகளை பற்றியும் எல்லாத்தையும் எழுதி போட்டு ஒன்றை மட்டும் நீங்கள் தொடாத ஒன்றை நான் சொல்லுகிறேன். அந்த மலையகத்தில் வாழ்ந்த அந்த தோட்ட தேயிலை தோட்டத்து தொழிலாளர் மக்களை
தேநீர் நிறம் சிவப்பு. ஏனென்றால் நாங்கள் நாளாக குடிக்கிற தேநீர் நிறம் சிவப்பு. நாங்கள் ஒரு காலம் யோசிக்க மாட்டோம் இதன் சிவப்பா இருக்கின்றது. கவிஞரின் பார்வையில் அவர் சொல்கிற மலையக தோட்டத்து மக்களின் ஊனும் உயிரும் உழைப்பும் உரமாகியதால் அது சிவப்பாக இருக்கிறது தேநீர். அது மட்டுமே இன்னொரு விஷயம் சொல்றேன். அவற்ற பார்வையில அங்க ஒரு அட்டை இருக்கிறது. அட்டைகள் ரத்தத்தை உறிஞ்சுகின்றனர். அந்த மக்கள் 8 அடி அறையில் வாழ்கிறார்கள். ஒரு 10 பேர் 12 பேர் கொண்ட குடும்பத்துல எல்லோரும் அதான் வாழ்றது. அது குறை ஒரு சின்ன அந்த சின்ன ஒரு சின்ன வெளியில சின்ன ஒரு சினி சமையலாக வாழ்ந்த மக்கள் சொல்லுகிற பசியமலை சிகரங்கள் பார்ப்பவனுக்கு சொர்க்கம், ஆனால் அங்கு வாழ்பவனுக்கு திறந்த வெளிச்சாலை. ஒரு கவிஞன் பார்வை தான் வாழ்ந்த சூழலில் அந்த சமூகத்தில் மட்டுமல்லாது பறந்து போய் அங்கால் வெட்டி பார்க்கிற ஒரு சமுதாயத்தை பார்க்கிற விரிந்த கண்ணோட்டமுடைய மிகச்சிறந்த கவிஞர். ஆகவே கவிஞர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். நீங்கள் எழுதிய கவிதைகள் மிக சிறந்தவை. ஊரை நினைக்க வைத்தீர்கள், எங்கள் உறவுகளை நினைக்க வைத்தீர்கள், வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்க வைத்தீர்கள். எனவே நீங்கள் தொடர்ந்து எழுதுங்கள். இன்னும் பல நூல்கள் வர வேண்டும். நாங்கள் இங்கிருந்து உங்கள் நூல்களை போற்றி படிக்க வேண்டும். அடுத்த கவிதை தொடர்ச்சியாக வர கவிதைகள் சிறந்த மட்டும் நான் வாட்சி கட்டி போறேன். எனக்கு இதுல என்னன்னு சொன்னா, இந்த கிரலம் மண்டலம் திரும்ப சொல்லணும் போல இருக்குது. அந்த கிரலம் எல்லா இடமும் இருக்கும். என்ன அது ஒன்று கொட்டாயத்திலே பழங்கினா அங்கால மச்சம் இல்லையோ, அம்மா வெற்றி இல்லையோ, அம்மா மீன் இல்லையோன்னு வெறுப்பு வரும். அப்புறம் அப்படி முடிஞ்சு இல்லை ஒரு 10 நாள் போய் கன்சர்ட் வரும். எல்லாம் கன்சர்ட் முடிஞ்சுதா வாரம் அப்படின்னு அடுத்த நாள் அப்படி சமைக்கப்படும். இருந்தாலும் இந்த கணவன் நினைக்கிற மாங்கல்யம் நிலைத்திருக்க வேணுமென்று மண்ணெடுத்து போடுங்கோ. அப்ப அப்படியும் அவங்களுக்கு மாங்கின கண்ணோடும் இந்த சைவ சாப்பாடு வந்து போட்டு இங்கே செய்ய நேரத்திலும் அந்த ஐயர் அந்த மனைவி என்ன நினைக்கிறான்னு சொன்னா அந்த கணவனை பிள்ளைகளை நினைச்சுக்கலாம் அங்கதான் பிடிக்கிறான்னு. ஓகே, என்ன கவிதா முடிய தொடங்குது. அது கொண்டாலும் பரவாயில்லை. அந்த குடும்பம் அந்த மக்களோட வாழ்க்கையை காட்டுகிறேன். மற்றவனின் சிறப்பை நான் விரும்பி பாடுவதற்கு உற்ற துணையாக உடன் இருக்க கலைமகளை பற்றினேன் பாதம் படுகின்றேன் சிரம் தாழ்த்தி. பற்றாத்தமிழே வளங்கொழிக்கும் செந்தமிழே குற்றால அருவியன குடிலூட்டும் சென்றலென கற்றார் வசினிக்கும் அமுத சுரவியன கற்றோர்க்கும் கல்லாக்கும் கண்ணல் கவிதையென அற்றாமல் என் வாயில்வா. நூல் வெளியிட்டரங்கின் நுழைதலை வாசலிலே காவலனாய் தலைவனாய் கட்டளையின் நாயகனாய் வீற்றிருக்கும் இச்சபையும் விருப்பமுடை தலைவனுமாய் காத்திருக்கும் அவை தலைவர் கனிவான வணக்கங்கள். நூல் புத்தக வெளியீட்டை புவி முழுதும் கொண்டு செல்லும் உத்வேகத்தோடு உறவுகளாம் தமிழர்களை பற்றி இழுத்து வந்து பலமான கலை அறிவை முற்றத்திருத்தி முழுமனதாய் பகிர்வதற்கு சித்தம் கொண்டு இங்கு சீரறிஞர் ஒன்றிணைந்து புத்தகங்கள் எழுதி புதுமைகளை அதை புகுத்தி கற்றோர்கள் மத்தியிலே காட்டி அதை சீர்தூக்க ஆரணி இல்லாவிடினும் அவருக்கென் வணக்கங்கள். நூலின் அறிமுகத்தை நுண்ணியதாய் ஆராய்ந்து போலியற்ற கருக்கொண்ட பொன்செய் கவிதைகளை நேர்நிறுத்தியே நிறுத்து நிலை உறவே ரசிக்க வைத்த பேராளர் பேச்சாளர் அனைவருக்கும் என் வணக்கம். அன்னை தமிழின் அறிவு செழுமைக்கு முன்னம் பிறந்த முதுதமிழின் பிள்ளைகளாய் இன்னும் அணி சேர்க்க இதயத்து ஆவலுடன் பன்முக பங்களிப்பு செய்யும் பெரியோரே, தேடலே வாழ்வின் செழுமை என சிறங்கொண்டு வாழும் எழுத்தாளர்களை வரம் என்று மனத்திருத்தி நாளும் அவர் எழுதி வர நல்லாதரவாயிருந்து பேணி தினம் வளர்க்கும் பெரியோரே வணக்கங்கள். நீண்டதோர் காலத்தின் நினைவுகளை மனத்திருத்தி இன்று நாம் வாழுகின்ற வாழ்க்கை நிலையுடனே மாண்டு போன நம் வாழ்முறையின் மகத்துவத்தை மீண்டும் நிலைநிறுத்த நினைவிடை தோய்தலாய் தூண்டும் துடுப்பாக துணை கொண்டு கவியாக்கி பூவில் அடைபட்டு கொண்ட பண் வருவட்டு தாண்டு போகாமல் தலை அறுத்து தாய் மண்ணில் மீண்டும் எம் பண்பாட்டை மீட்கும் ஆரணியின் கவி. ஊர்வாசம் வீசி வர உலவிய பண்பாடுகளை நேசத்தை பாசத்தை நெடிதுயர்ந்த அன்பதனை வேசமில்லா வாழ்வதனை வெறுமையிலும் செம்மெதனை காசில்லா காலத்தும் மாசில்லா வாழ்வதனை பேசும் பேச்சுள்ளும் பெரும் தேனை கலந்து பாசம் குலைத்து பருகத்தரும் தேனமுதாய் காதினிக்கத்தானே கண்கள் குளமாகும் வேசமில்லா பண்புகளை தேடுகிறார் கவி கொண்டு. ஆங்காங்கு தலைப்புள்ளே ஆழ்ந்த கவலையுடன் வாழ்ந்த காலத்து வசந்தம் ஒரு நாட்களினை தேர்ந்து மனத்திருத்தி தித்திப்பாய் உணர்வுகளில் ஏந்தி அவரேற்றும் வெளிக்கொண்ட கவிதைகளை மாந்தி மனதேற்றி மனக்கண்ணில் ஏற்ற சார்ந்த நிகழ்வுகளை நாமும் கடந்திருந்தும் சேர்ந்த செயல்களினை செம்மையாய் நம் கவியில் கோர்க்க மறந்தோமே கொள்கிறதே உள்மனர். கவி எழுதும் கவிஞர்கள் காரமாய் வார்த்தைகளை புவி சிறக்க வேண்டும் என புந்தியிலே கொண்டதனால்
வரிகளிட வளப்பத்தை வாழ்வதனின் பண்பதனை நிலைநிறுத்த வேண்டும் என்னும் நிலையான உணர்வுடனே பரிகசித்தும் பழித்தும் பண்பாக எடுத்துரைத்தும் எரிவூட்டும் எள்ளலுடன் இதமான நகைச்சுவையும் சரியான வழிகளிலேயே சமூகம் அதை வழிநடத்த புரிதலுடன் கவிதைகளை புனைந்து தருகின்றார். சுயநலத்தை மிகுதாக சுட்டே எரிக்கின்றார். நயமாக நினைக்கும் நானும் போய் வாழ்வதனை சுயமாக்க வேண்டும் என சுயமாய் நினைப்பதனால் தயவாக உரிமையுடன் தவிர்க்கவே வேண்டுகின்றார். புரியாத சிலருக்கு புத்தி வர வேண்டும் என்றே இதமான வரி கொண்டு எள்ளிநகை ஆடுகின்றார். புதிதல்ல இவையாவும் பொறுப்புள்ள கவிஞனவர் மதிகொண்டு மாந்தர்களை மடைமாற்றல் அவர் கடமை. ஆரணியின் கவிதைகளை ஆவலுடன் படித்து நான் பூரணமாய் ஏதேனும் புரிந்து எழுதியதாய் தோரணமாய் எல்லோ தொங்க விட்டேன் என் கவியை. ஊரறிய உன் கவியை உயர்த்தி நான் பாடிவிட்டேன். பாரமையா என் கவியை பழுதேதும் உண்டோ சொல் என்றே நான் ஆரணியை எப்பாலும் கேட்டேன் என்றால் ஆரணியா சொல்லுவார். அதை அவர் கவிதையிலே பார்ப்போம். தோப்புறங்கி குரங்கு தொங்கு விளையாடி மாப்புடியா பிஞ்சோடு மரம் வளர்த்த கனியும் என காக்கடியாய் கடை துலுப்பி கொட்டியதை ஏற்கமுடன் கேட்கிறாய் எப்படி என் கவிதைகள். ஏன் எனக்கு வஞ்சகமோ கவியரசோ கவிப்பேரரசோ காப்பிய கோவோ என்று செவ்வியனுக்க உனை வாழ்த்தி செவ்வுதற்கு பிரியம்தான். சபிக்காரோ கவியரசர் சடமே என்று என்னை சாற்றாரோ காப்பியக்கோ அவித்தாரம் ஆற்று மணல் ஆகாரம் ஆகிடுமோ. அன்புக்குரியவனே ஆர்வத்தின் பெட்டகமே உன் இன்ப கவியனுக்கு இனித்து மிக தெவிட்டுதரா. இனிமேலும் இப்படி நீ எழுதாதே என்று சொன்ன இந்த கவிதையிலே எள்ளலும் நகைச்சுவையும் எழுந்து நிற்கும் உண்மையதும் பொள்ளலுடைய கவிதைகளை பொலிந்து நகையாடாமல் செல்லமாய் நட்பாய் சிரிப்புடனே எடுத்துரைக்கும் செம்மையினை ரசித்தேன். மீதியினை நீர் ரசித்தீர். ஆரணி தோய்ந்த அற்புத நினைவுகளில் பேரணியாய் நின்று எல்லா கவிதைகளும் என்னைப்பார் என்றும் என் அழகைப்பார் என்றும் முன்னாலே வந்து நின்று முழுதாய் வசீகரிக்க எதை எடுப்பேன் எக்கவியை நான் விடுவேன் எந்த பரிதவிப்பில் இருந்து மனம் வீழ சென்ற நேரத்தை செப்பத்தான் முடிந்திருமோ. குழுக்கள் சீட்டெழுப்பாய் எழுப்பதுதான் வழி என்று இழுத்த சில கவிதைகளின் ரசனைகளை பகிர்கின்றேன். விரத அலப்பறையை விந்தையாய் ரசனையுடன் எல்லோரும் சொன்னதுதான். விரத அலப்பறையை விந்தியாய் ரசனையுடன் உரசியது நகைச்சுவை. மங்கிய கண்ணோடு மறுபடியும் வீடு வந்து தொங்கின கலண்டர்ல திகதி தட்டி பார்த்தால் கவரி காப்பு முடிய கந்த சட்டி தொடங்குதப்பா. சிரித்து மாளவில்லை சிக்கிறான் சிங்கதன். சித்திரை புறப்பின் சீர்கொண்டாட்டம் அதை எத்தனை அழகா எடுத்தியம்பும் ஓர் கவிதை. விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதருமாம். தன்மையினால் கல்வில் பணிவில் கனிந்து விநாயகனே வினை தீர்ப்பவனே. விநாயகனே வினை தீர்ப்பவனே. வேடமுகத்தோனே ஞான முதல்வனே. விநாயகனே வினை தீர்ப்பவனே.